அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீ நம்பினால் என்கிற இந்த இறை தொடரை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். கடந்த 10 வாரங்களாய் நாம் ஒரு புதிய போதனை தொடங்கினோம். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்கிற மிக முக்கியமான அடித்தளத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். கடந்த வாரம் குறிப்பாக நீதிமொழிகள் 24:3-4 வாசித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாய் அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறையை நிரப்பும் என்று வாசித்தோம். Through wisdom a house is built and by understanding it is established. By knowledge the rooms are filled with all precious and pleasant riches என்று வாசித்தோம். அப்போ குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இந்த டைவர்ஸ் ஆன குடும்பங்களை பத்தி தான் அதிகமாக கவலைப்படுறோம். அது ரொம்ப ரொம்ப மீகர், 3 to 4% தான். ஆனால் 97 விழுக்காடு சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, அந்த குடும்பம் தான் இன்னைக்கு பிரச்சனை என்று நான் கடந்த வாரம் சொன்னேன். ஏனென்றால் குடும்பம் பிரியவில்லை, டைவர்ஸ் ஆகவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சேர்ந்து வாழ்ற நாம என்ன செய்யறோம்? கடவுள் சித்தத்தை நிறைவேற்றுறோமா? அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றோமா? அல்லது சமுதாயத்திற்கு தவறான முன்னுதாரணமா வாழ்றோமா? நம்முடைய குடும்பம் சுயநலத்தோட, சண்டை சச்சரவுகளோட பிளவுகளை உண்டு பண்ணி தாறுமாறான குழந்தைகளை வளர்த்து சமுதாயத்துக்கு அனுப்பி சமுதாயத்தை கெடுக்கிறோமா என்றெல்லாம் நாம் பல விதத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ இஃப் யூ dissolve the family, you dissolve the society. நீ குடும்பத்தை அழிச்சிங்கன்னா சமுதாயம் அழிந்து போகிறது. சொசைட்டி இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி என்று நாம் தியானித்தோம். சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா குடும்பங்கள் எப்படி இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபேமிலி இஸ் த புரோட்டோடைப் ஆஃப் சொசைட்டி என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ குடும்பத்தை குறித்து, குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் முக்கியம். கடவுள் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே கோயில்கள், ஆலயங்கள் உண்டாவதற்கு முன்பதாக, திருச்சபை நிறுவப்படுவதற்கு முன்பதாக குடும்பத்தின் வழியாக தான் கடவுள் நற்செய்தி அறிவிக்கிறார். குடும்பம் தொடர்ந்து படிப்படியாக பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். எவ்வளவு முக்கியம், அதனுடைய தனித்துவம் என்னென்னலாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஃபர்மேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் ஆபரேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை வாங்குற, அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி தயாரிக்கப்பட்டது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, அப்போ டிவி வாங்கிட்டு வரும்போது பணம் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறான். இந்த பக்கம் ஓபன் பண்ணுங்க, ஹேண்டில் வித் கேர் என்றெல்லாம் போடுவான். அப்ப நீங்க திறக்கும் பொழுது உடனே டிவி வராது, அதுக்கு மேல மேனுவல் வச்சிருப்பாங்க. மேனுஃபேக்சரர் ஒரு மேனுவல் வைப்பாரு, அதான் வழிகாட்டி என்று சொல்லுகிறோம். அந்த வழிகாட்டியை பார்த்தீங்கன்னா அந்த டிவி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதனுடைய பிக்சர் டியூப் எப்படி இருக்கும், எத்தனை நாள் வரும், அதனுடைய வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், கிளாரிட்டி எப்படி இருக்கணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிற வழிமுறைகள், இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி டிவியை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அது எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மேனுவல் என்று சொல்லுகிறோம். அதை தயாரிக்கிற மேனுஃபேக்சர் தான் அந்த மேனுவலை நம்ம புக்கை கொடுக்கிறாரு. அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற டீடைல்ஸ் தான் வந்துருச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல வாரண்டி அண்ட் கேரண்டி அப்படிங்கிற 2 ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். கேரண்டி அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறோம், 10 வருஷம் அந்த பிக்சர் டியூப் வந்து கெட்டு போகாது, இதை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும், அது எதெல்லாம் சொல்லி அந்த டிவி வித்தானோ அதுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள், அஷூரன்ஸ் கொடுக்கிறார்கள், தான் கேரண்டி. வாரண்டி என்பது இப்ப பிக்சர் டியூப் 6 வருஷத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க இந்த முறையில பயன்படுத்தணும், இந்த வோல்டேஜ் இவ்வளவுதான் இருக்கணும் என்றெல்லாம் ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ரூல்ஸ் படி பயன்படுத்தும் பொழுது பிக்சர் டியூப் வந்து 6 வருஷத்துக்கு மேலதான் வரும். ஒருவேளை 6 வருஷத்துக்கு உள்ளர போயிடுச்சுன்னு சொன்னா நாங்க அந்த பொருளை மாற்றி கொடுக்கிறோம், அல்லது பிளக்கா மாத்துறோம், அல்லது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை நாங்க மாத்தி கொடுக்கிறோம்னு சொல்லி அந்த பொருளுக்கு பொறுப்பை கொடுக்கிறார்கள், பொறுப்பை எடுத்துக்கொள்றாங்க. அதுதான் வாரண்டி. அப்போ 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள இது போகாது, போயிடுச்சுன்னா நாங்க மாத்தி கொடுக்குறோங்கிற அந்த வாரண்டி, பொருளுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இதுதான் வாரண்டி. அப்போ இப்படி வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்குன்னு சொன்னா அந்த பொருளை தயாரித்தவரிடம் சர்வீஸ் கொடுத்தாதான் நமக்கு பொருள், ரிப்பேர் ஆன பொருளை மாற்றப்படும் அல்லது சரி செய்யப்படும். இதுதான் கேரண்டி அண்ட் வாரண்டி. இதுதான் மேனுவல்ல கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி. அதான் இன்ஃபர்மேஷன்
ரொம்ப முக்கியம். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு மட்டும் தப்பா அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம அதை போய் டிவியை டக்குன்னு போட்டு ஹை வோல்டேஜ்ல போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஸ்டெபிலைசர் போயிடும், இன்பில்ட் ஸ்டெபிலைசர் போயிடும், எல்லாமே போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு டிவிக்கு இவ்வளோ ஒரு மேனுவல், இன்ஃபர்மேஷன், கேரண்டி, வாரண்டி இருக்கு. இந்த டிவி என்ன பண்றாரு, ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்ட்ட கொடுக்காம யாரோ ஒரு அன்ஆத்தரைஸ்டு டீலர்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த டிவி உருப்படுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்படித்தான் திருமணத்தை குறித்த கேரண்டி என்ன, அதனுடைய வாரண்டி என்ன, அதனுடைய ஆபரேஷனல் மேனுவல் என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம என்ன செய்யறோம்னா உடனே திருமணத்துக்கு போயிடுறோம். திருமணத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை, ப்ரீ ப்ரிப்பரேஷன் கிடையாது, எந்த முன் தயாரிப்பும் இல்லாம நம்ம அதுல போயிடுறோம். கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு டீலர்ட்ட போய் டிவியை கொடுத்து ரிப்பேர் பண்ணி கெட்டு போகிற மாதிரி தான் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அப்படி வாழ்றாங்க. அன்ஆத்தரைஸ்டு டீலரை போல கணவன் மனைவி அந்த குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாமியார் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாமனார் எப்படி பண்ணணும், குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும் என்று அறிவில்லாதபடி அழிந்து போகிறார்கள். அதனால்தான் ஓசையா 4:6 கடவுள் சொல்றாரு, அறிவின்மையினால் என் மக்கள் அழிந்து போறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எப்பொழுதுமே பேய, பிசாச, உலகத்தை பிளேம் பண்ணி பழகிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம அன்ஆத்தரைஸ்டு டீலரா இருக்கக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டு பர்சனா அல்லது அன்எஜுகேட்டட் பர்சனா திருமணத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அது குறித்த நன்கு விளக்கத்தை புரிந்து கொண்டுதான் நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் ஆழமான ஒரு சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்ன கடந்த வாரம், குடும்பங்கள் என்பது கடவுளுடைய ராஜ்யத்திற்குள்ள ஒரு பிரஜைகள். நாம எல்லாம் இந்த உலகத்துல கிறிஸ்துவர்கள், கடவுளை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறவங்க, பிதாவை நேசிக்கிறவங்க, பரிசுத்தாவி மூவரு தெய்வத்தை வணங்குகிற நம்ம எல்லாருமே என்னாச்சுன்னா we become the members of the kingdom of God. அப்ப நம்ம எல்லாம் கிங்டம் சிட்டிசன்ஸ். நமக்குன்னு ஒரு ஹையர் வேல்யூ இருக்கிறது, நமக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, அதன்படி அந்த குடும்பத்தை நடத்தணும். இப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் என்று சொன்னால், நம்ம அரச குருத்துவ கூட்டம் என்று சொன்னால், நாம் அந்த நாடு நமக்கு பெர்மனன்ட் நாடு கிடையாது, விண்ணகம் தான் நம்முடைய தாய்நாடு என்று சொன்னால், நாம் எல்லாமே ஃபாரினர்ஸ். பாருங்க, நம்ம எல்லாம் வெளிநாட்டவர்கள், பரலோகத்தை சார்ந்த மக்கள். நாம பரலோகத்தை சார்ந்த கருத்துக்களை, பரலோகத்தை சார்ந்த கோட்பாடுகளை இந்த உலகத்துல நிறுவுவதற்காக தான் இந்த குடும்பங்கள் அமைக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தொடக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் ஆதாமை படைத்தார். ஆதாமை படைக்கும் பொழுது தன் ரூபத்திலும் தன் சாயலிலும், இன் ஹிஸ் இமேஜ், இன் ஹிஸ் லைக்னஸ்ல படைத்தார். அப்ப படைத்த ஒரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமுக்கு ஒரு ஆணை படைத்தார் என்று சொன்னால், அந்த ஆணுக்கு முதல்ல கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்துல வைத்து அவனை உருவாக்குறாரு. ஏதேன் என்பது பாரடைஸ் என்று சொல்லலாம். ஏதேன் என்பது அது ஒரு, இட் இஸ் நாட் அ பிளேஸ், இட் இஸ் an environment. அது ஒரு சூழல். என்ன சூழல் என்று சொன்னால், எந்த ஆர்கியாலஜினாலும் இது வரைக்கும் ஏதேன் எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல, யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஏதேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ கடவுள் ஒரு மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு முதலாக கொடுத்தது தி பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுள் தன்னையே கொடுத்தார் அந்த ஆணுக்கு. கடவுள் தன்னையே அவனுக்கு, அந்த மகனுக்கு கொடுத்தார். அந்த மகனை தான் கணவனாக அழைக்கிற அந்த குடும்பத்திற்கு முதல் காலிங் கடவுள் கொடுக்கிற காலிங். அற்புதமான ஒரு காலிங், அற்புதமான ஒரு ஒகேஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஆணுக்கு முதல் தேவை பெண் அல்ல. The first need of a man is not a woman. அப்போ அந்த மனுஷனுக்கு, கணவன் என்கிறவனுக்கு முதலாக தேவைப்படுவது இச்சை அல்ல, குடும்பம் அல்ல, அல்லது மனைவி அல்ல. முதல் தேவை என்பது கடவுள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ரெண்டாவது முக்கியம் என்னன்னா, ஆதாம் கடவுள் இருக்கிற இடத்துல ஆதாம தூங்க வைத்து அவன் விழாவிலிருந்து பெண்ணை உருவாக்குறார். அப்போ பெண்ணு அந்த ஆணை எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனை எங்க சந்திக்கணும்னா, வித் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் தான் சந்திக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு கணவன் வேணாம்னு சொல்லி கோச்சிட்டு ஓடணும்னு வச்சுங்களேன், யூ ஆர் லீவிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒவ்வொரு ஆணும் முதல் தேவை என்பது ஆண்டோடைய தேவ பிரசன்னம். அந்த குடும்பத்துக்குள்ள எந்த ஆண் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, எந்த புருஷன் கடவுளுடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவர் இயேசு கடவுள் ஆதாமை படைத்து பெண்ணை உருவாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு சில வேலைகளை கொடுக்கிறார்.
என்ன கொடுக்கிறாரு? தொடக்க நூல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஏதேன் தோட்டம் என்பது பாரடைஸ், தி பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்க. அப்போ தி ஹஸ்பண்ட்ஸ் காலிங் இஸ் an ancient and honorable calling. அப்போ ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மனைவிக்கு கணவன் வரான் அல்லது குடும்பத்துக்கு அப்பா வரான் அப்படின்னா, ஒரு ஆண் வரான்னா அது பிதாவாகிய தேவனுடைய அழைத்தல். ஏன்ஷியன் காலிங் என்று சொன்னால் முன்னோர்கள் அழைத்தது அல்லது முதல் ஆதிபிதா அழைத்தது. நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது பிதாவாகிய தேவனுடைய அழைத்தல், முதல் அழைத்தல். கணவனை அழைக்கிறார். அதனால்தான் அது ஒரு மகிமையான மேன்மையான ஒரு அழைத்தல். ஹஸ்பண்ட்ஸ் காலிங் அப்படிங்கிறது, ஒரு புருஷன் அப்படிங்கிறது, ஒரு கணவன் அப்படிங்கிறது, ஒரு அப்பா அப்படிங்கிறது, அது ஒரு மேன்மையான மகிமை நிறைந்த ஒரு அழைத்தல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இட் வாஸ் நீட்ஃபுல் ஈவன் இன் பாரடைஸ். அந்த பாரடைஸ கொத்த வேண்டும், பண்படுத்தணும், பதப்படுத்தணும், அங்க செடி கொடிகளை வளர்க்கணும், ப்ரூனிங் பண்ணணும், கழிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். கடவுள் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் அது பாரடைஸ். அங்கேயே பாருங்க கரெக்ஷன் இருக்கிறது. ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், கனிகளை உருவாக்க வேண்டும். இதுதான் ஒரு கணவனுடைய முக்கியமான பண்பு என்று சொன்னால், அதை பண்படுத்தணும், அதிகமான கனிகளை, பெஸ்ட் மேக்சிமம் ஃப்ரூட்ஸை கொண்டுட்டு வர, ஈல்டு பண்ண வைக்கணும், பெஸ்ட் ப்ராடக்டை வெளியில கொண்டுட்டு வரணும், அதை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் இந்த இறைவார்த்தை முதலாவது ஆணுக்கு கொடுத்தார். அந்த பழங்களை, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இறைவார்த்தை ஆணுட்டு தான் கொடுக்கிறார். எல்லாத்தையும் சாப்பிடலாம். பிராட் பிளெஸிங். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிராட் பிளெஸிங், பட் நேரோ ரூல்ஸ் பாருங்களேன், நேரோ கண்டிஷன்ஸ். நிறைய எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு, ஆனா இதை மட்டும் சாப்பிடாதங்கிறார். அதான் சாப்பிட்டாங்க, கீழ்ப்படியாமை. ஆனால் ஆண்டவர் கடவுள் இறைவார்த்தை இந்த ஆணுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இந்த ஆணு தான் பெண்ணுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இறை வார்த்தைகளை சொல்லணும், அவங்கள பண்படுத்த வேண்டும், தன்னையும் பண்படுத்தணும், மனைவியை பண்படுத்தணும், மனைவியை உருவாக்கணும், மனைவியிடம் நன்மையானவைகளை கொண்டு வர வேண்டும், மனைவி கிட்ட இருக்கிற தீமைகளை அகற்ற வேண்டும் அன்பினால. அப்போ ஏன் கடவுள் இந்த மண்ணை பண்படுத்த சொன்னாரு? ஏன் இந்த வேற பரிசுத்தமாக்க சொன்னாரு? ப்ரூன் பண்ண சொன்னாரு? ப்ரூனிங் எதுக்கு பண்ணணும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, அவர் மண்ணை நோண்டுகிறாரு, மண்ணில் விதைய போடுறாரு, விதை உள்ளுக்குள்ள போடுறாரு, முளைக்கிறது அவர் தெரியல. ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு அது விலையில வருகிறது, எருவு போடுறாரு, பெரிய மரமா வருகிறது, காய்க்கிறது, கனி தருகிறது, சுவை தருகிறது. இதையெல்லாம் இவர் செய்ய 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 அந்த படைப்புகளை என்ஜாய் பண்ண படைத்தவனை நினைத்து ஆராதிக்கிறாரு ஆதாம், துதிக்கிறாரு. வாட் ஏ வண்டர்ஃபுல் காட், எனக்கு எப்பேற்பட்ட தகப்பன் இருக்கிறார், எனக்கு எப்பேற்பட்ட கடவுள் இருக்கிறார்னு சொல்லி இந்த படைப்புகளை படைத்தவற்ற பூமியை அவர் சரி செய்ய கடவுள் மகிமையா பார்க்கிறாரு, கடவுளை போற்றுகிறார். அதே போலத்தான் தன் குடும்பத்தை, மனைவிய, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள்கிட்ட அவர் ஏறு ஓட்ட வேணும், சரி செய்ய வேண்டும், பதப்படுத்த வேண்டும், மனைவியிடம் இருக்கக்கூடிய குறைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், மனைவியிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை தாங்கிக் கொள்ளணும், கரெக்ட் பண்ணணும், அன்பினால் சரி செய்யணும், சரி செய்து அவள்கிட்ட அருமையான ப்ராடக்டை வெளில கொண்டுட்டு வரணும், அருமையான கனிகளை மனைவியிட்ட கொண்டுட்டு வரணும், அருமையான கனிகளை பிள்ளைகளிடம் கொண்டு வரணும், பெற்றோரிடம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற பொழுது பிள்ளைங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவன் கடவுளை துதிப்பான். மனைவியிடம் இருக்கிற அன்பான கனிகளை பார்த்து நித்தம் திராட்சை செடியை போல நித்தம் கனி தரக்கூடிய திராட்சை செடியாய் மாறுவதற்கு இவன் பாடுபடணும், உழைக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், பண்படுத்தணும். இதுதான் இந்த கணவனுடைய அற்புதமான ஒரு காலிங். இந்த குடும்பத்தையே ஒரு செமினரி போல, குடும்பத்தையே ஒரு அற்புதமான கடவுளுடைய தோட்டமாய் அவன் மாற்றுகிறான். மாற்ற இவனும் முழந்தால் படிட்டு அந்த மனைவிடம் இருக்கக்கூடிய அன்பான வார்த்தைகள், மனைவிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில கொண்டு வருகிற பொழுது, மனைவிடம் இருக்கக்கூடிய அழகான பண்புகளை வெளியில கொண்டு வருகிற பொழுது, பிள்ளைகளிடம் அழகான அன்பான பண்புகளை வெளியில கொண்டு வருகிற பொழுது, அதை பார்த்து கடவுளை ஆராதிக்கிறான், துதிக்கிறான். அவன் இன்னும் கடவுளோடு வளருகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ
ஆதி பெற்றோர்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் அவங்கதான் முதல் கணவன் மனைவி. நமக்கு ரோல் மாடல் என்று சொன்னால் அவங்கதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எப்போ ஆதாம் ஏவாள் படைப்புகளை பார்த்து பார்த்து அதில் வரக்கூடிய நன்மைகளை பார்க்க பார்க்க கடவுளை துதிக்கிறானோ, அதே போலத்தான் மனைவி அவன் பண்படுத்த வேண்டும், மனைவிய சீராக்க வேண்டும், மனைவியிடம் இறைவார்த்தை சொல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? ஆதாம்கிட்ட ஆண்டவர் இறைவார்த்தை சொன்னாரு, சொல்லி கொடுக்க சொன்னாரு, அவனும் தவறிட்டாங்க கீழ்ப்படியாமனால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல குடும்பங்கள் வாழ்வது பெண்களுடைய ஜெபமா இருக்கிறது. தலைகீழாக மாறிவிட்டது பாருங்க. பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, எங்கேயாவது தியானத்துக்கு போனா ஒரு 500 பெண்கள் இருந்தா ஒரு 10-15 ஆண்கள் இருப்பாங்க. அதுவும் வயசான தாத்தா தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியாமலே வாழ்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராக கடவுள் மனிதரை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனைவிய ஒரு வேலைக்காரை விட கேவலமா நடத்துவதற்காக அல்ல. நமக்கு எதிர்க்க மசில்ஸ் நிறைய கொடுத்தாரு, எதிர்க்க திறமைகளை கொடுத்தார், அதிக ஆற்றலை கொடுத்தார். மனைவியை பண்படுத்தும் பாதுகாக்கும், பிள்ளைகளை பண்படுத்தும் பாதுகாக்கும். பிள்ளைங்களை வேலையை கூட்டிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னை விட ஒரு கேவலமான மனுஷன் உலகத்துல இருக்க முடியவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான 3 பண்புகளை கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Husband should know there are 3 important works given by God. ஃபேமிலியில ஒரு கணவன் இருக்கிறான்னு சொன்னா அந்த நிலத்தை பண்படுத்தணும்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகமான கனிகளை, மகிழ்ச்சி, அன்பை, பரிசுத்தத்தை, நீதிய குடும்பத்திலிருந்து வெளில கொண்டு வரணும். பெஸ்ட், அதிகமான மேக்சிமம் ஃப்ரூட்ஸ். அப்போ மிக சிறந்த பண்புகளை வெளில கொண்டு வரணும். 2 செய்யணும். 3வது அவன் என்ன செய்யணும்னா குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். He should protect the family. அவன் முற்றிலுமா பாதுகாக்கணுமே தவிர குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு சாத்தானா ஒரு ஆண் வாழவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த மனைவிய அப்ப பெண் ஆணும் சேர வேண்டிய இடம் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அதான் ஜெபம், அதான் இறை வார்த்தை என்கிற மையம். வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் கணவன் மனைவி இணைக்கணும். அப்ப இப்படி தேவ பிரசனத்தில் கணவனும் மனைவியும் இணைகிற பொழுது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு உடல் நலத்தோட, உள்ள நலத்தோட, ஆன்ம நலத்தோட, அறிவோட, ஞானத்தோட, நீதி, நேர்மை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த உலகத்துல பிறப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தோட நாம் நிறைவு செய்வோம். God never blames mothers. கடவுள் எப்பொழுதும் தாய்மார்களை, பெண்களை பிளேம் பண்றது இல்லை, கோச்சிக்கிறது இல்லை. ஆதாம் ஏவாள் தப்பு செய்யும் போது ஆதாம நீ என்ன பண்ண அப்படின்னு ஆதாம தான் கேட்டாரு. எபேசியர் புஸ்தகத்துல வாசிக்கிற 6வது அதிகாரம் 4வது வசனத்துல உங்க பிள்ளைகளை எரிச்சல் முட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய வசனங்களை பார்த்தீங்கன்னா God never blames mothers but blames only fathers. இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ரெஸ்பான்சிபிலிட்டியை மனைவி மேல வச்சு நம்ம ஜாலியா போறோம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், குடும்பத்திற்கு கணவன் மிக மிக முக்கிய பொறுப்பை வசிக்க வேண்டும். அந்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிந்து வாழ வேண்டும். அப்படி புரிந்து வாழுகிற பொழுது குடும்பம் அற்புதமான கடவுளுடைய தோட்டமா இருக்கும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உன்னதமான ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற குடும்பத்தை குறித்தும் திருமணத்தை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஃபாட்டிமா நகரிலே தன்னுடைய வெளிப்பாடுகளின் போது தான் காட்சிகள் கொடுத்த பொழுது அன்னை மரியாள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, இறுதி நாட்களிலே குடும்பங்கள் மேலும் திருமணம் என்கிற அந்த அமைப்பின் மேலும் மிகப்பெரிய ஒரு போரை, அலகை தொடுக்க இருக்கின்றான். ஆகவே அதற்கு எதிராக ஜெபியுங்கள், தவம் செய்யுங்கள் என்று சொல்லி அம்மா மாதா அந்த பிள்ளைகள் வழியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். அதுதான் இந்த நாட்கள்ல நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இதோ அநேகர் வழியாக இந்த குடும்பங்களை குறித்து மிக ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏதோ பார்த்துட்டு போறதுக்காக அல்ல, தெரிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களில் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் எவ்வளவு ஒரு உன்னதமான அமைப்பு, ஆதியிலே ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் அமைப்பு, தன்னுடைய சாயலாக பாவனையாக மனிதனை உருவாக்கி
அவனுக்கென்று கொடுத்த ஒரு அழைப்பு, அந்த தெய்வீக அழைப்பு, அதை குறித்து அந்த நாள்ல நாம தியானித்தோம். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காரியம் நிறைவேறும்படியாக மனிதனை ஏற்படுத்தினார். தன்னுடைய பிரசன்னத்தை முதலாவது அவனுக்கு அளிக்கின்றார், தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கின்றார், பிராட் பிளெஸிங்ஸ் கொடுக்கின்றார், அவளோடு இணைந்து வாழும்படியாக ஒரு பெண்ணை அவனுக்குள்ளிருந்து உருவாக்கி கொடுக்கின்றார், அவர்களுக்கென்ற பணிகளை கொடுக்கின்றார், அழைப்பை கொடுக்கின்றார். இது ஒரு உன்னதமான அழைப்பு. ஆனா இதை புரிந்து கொள்ளாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஓரமா உட்காந்து பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா முழுமையான அழைப்பை நாம் இன்னும் புரிந்து கொள்ளல. ஆகவே இந்த நாட்களில் ஆழமா இதை தியானிப்போம். திருமணம், குடும்ப வாழ்வு என்பது ஒரு தெய்வீக அழைப்பு. எப்படி ஒரு குரு அழைக்கப்படுகின்றாரோ, எப்படி ஒரு அருட்சகோதரி தன்னுடைய பணிக்காக அழைக்கப்படுகின்றார்களோ, அதே போலத்தான் ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் என்கிற அந்த திருவருட்சாதனத்தில் அழைக்கப்படுகின்றார்கள். குடும்பம் என்ற அமைப்பை வாழ அழைக்கப்படுகின்றார்கள். அந்த உன்னதத்தை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்ம தாறுமாறாக திருமணத்துக்குள் நுழைய மாட்டோம், எந்த தயாரிப்பும் இல்லாம போக மாட்டோம். மாறாக முழு எச்சரிக்கையோடு கவனத்தோடு வாழ்க்கை துணையை கடவுளுடைய பிரசன்னத்தில், கடவுளுடைய விருப்பத்தின்படி தெரிந்தெடுத்து அதை உன்னதமான பரிசுத்தமான பாதையிலே நடத்த நாம் முயற்சி எடுப்போம். ஆகவே இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் என்னை அழைத்திருந்தீர். கணவன் என்கிற உன்னத ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதன்படி நான் இந்த குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை பண்படுத்தி பாதுகாத்து அவர்களுக்குள் உம்முடைய வேல்யூஸை கட்டி எழுப்பும்படியாக என்னை அமைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் தவறி போனேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். மனைவியர்களே, இதோ அந்த குடும்பத்தின் தலைமையான அந்த பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய கணவருக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல், உரிய இடத்தை கொடுக்காமல், இதோ அதை புரிந்து கொள்ளாமல் இந்த உன்னத அழைத்தலை புறந்தளிய நேரத்துக்காக மனம் வருந்துவோம். பிள்ளைகளே, இதோ அமர்ந்து முட்டி போட்டு இந்த நாளை ஜெபிங்க. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அழைப்பை ஆண்டவர் குடும்பத்தின் வழியாய் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அழைத்தவரே, என்னுடைய ஊழியத்தின் எஜமானனே, ஏதோ ஊழியன்னா போய் பைபிள் எடுத்துட்டு போய் பிரீச் பண்றாங்களா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, மாறாக ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அழைத்தவரிடத்துல மன்றாடுவோம். அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம கெஞ்சுவோம். பணத்துக்காக கெஞ்ச வேண்டாம், வீட்டுக்காக கெஞ்ச வேண்டாம், வேலைக்காக கெஞ்ச வேண்டாம். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அறிவை தாங்க, அந்த புரிந்து கொள்ளுதலை தாங்க, ஞானத்தோடு அதை செயல்படுத்துகிற எனக்கு கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி தாகத்தோடு இந்த அழைப்புக்காக நாம் மன்றாடுவோம். பாரும். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. இதோ பணத்துக்கு பின்னாடி ஓடி இருப்போம். என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்போம். புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக, ஆடம்பரத்துக்காக வாழ்ந்திருப்போம். உன்னத ஊழியம் இந்த குடும்பம் என்கிற அழைப்பு என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். வீணான புகழ்ச்சிகள் ஒரு நாளும் வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும்
வரமே அப்பா இதோ வந்து நிற்கிறோம் சுவாமி. உம்முடைய அழைத்தலின்படி வாழ கிருபையை கேட்டு வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களால் வாழ முடியலப்பா, அன்பு செலுத்த முடியல, பண்படுத்த முடியல, பாதுகாக்க முடியல. ஏனென்றால் உம்மோடு நாங்கள் உறவில் இல்லை சுவாமி. உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வாழ மறந்தோம் சுவாமி. இதோ உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லி ஆண்டவரே, அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர், இறுதி வரைக்கும் எங்களை நடத்தி செல்வீர் என்கிற நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம். நிரப்புங்க சுவாமி. இணைப்பில் ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புங்கப்பா. அழைத்தலின் மேன்மையை புரிந்து குடும்பத்தை, திருமணத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கட்டி எழுப்புகிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக சுவாமி. அப்படியே நீ செய்வதற்காக நன்றி கூறி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.